சோத்திரம். இன்றைய காலை மன்னா இடையாறாத கவனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எபிரேயர் 2:6. எப்படிப்பட்டதோர் அன்புள்ளவரும் நமக்காக கவலைப்படுகிறவருமான தேவன் நமக்கு இருக்கிறார். மனுஷனை நீர் மேன்மைப்படுத்துகிறதற்கும் அவன் மேல் உம் இருதயத்தை நீர் பதிப்பதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யோபு 7:17-18. தேவன் தம்முடைய இருதயத்தை நம்மேல் பதித்திருத்தலும் தம்முடைய ஆசீர்வாதங்களோடு வந்து நம்மை காலைதோறும் விசாரித்தலும் நம்மை குறித்து நம்முடைய தேவன் எவ்வளவு நினைவுள்ளவராயிருக்கிறார் என்பதை காட்டுகின்றனர். அனுதினமும் நன்மைகளை நம்மேல் நிறைபாரமாக ஏற்றுகிற ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 68:19. அவருடைய இரக்கங்களும் மனதுருக்கங்களும் காலைதோறும் புதியவைகள். புலம்பல் 3:22-23. நம்முடைய தேவன் நம்மை காலையில் விசாரிக்க வரும்போது நாம் சோம்பல் உள்ளவர்களாகவோ அல்லது காலையில் அவரை தியானிக்க வேண்டிய நேரங்களில் அவரோடு நேரம் செலவழிக்க கூடாதவாறு அதிக அலுவல் உள்ளவர்களாகவோ இருந்தால் அவர் நம்மேல் எவ்வளவாய் துக்கப்படுவார். நாம் அவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ள கூடாதபடி நாம் மிஞ்சிய அலுவல் உள்ளவர்களாக இருந்ததின் நிமித்தம் தம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மேல் நிறைபாரமாக சுமத்தும்படி அவர் வந்தபோது நாம் எத்தனையோ காலை வேளைகளில் அவரோடு நேரம் செலவழிக்காமல் அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறோம் அன்றோ? ஒவ்வொரு க்ஷண பொழுதும் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் அல்லது நம்முடைய ஜீவியத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய எண்ணங்கள், வாஞ்சைகள், கற்பனைகள், வார்த்தைகள், கிரியைகள், உணர்ச்சிகள் ஆகியவை அவருக்கு முன்பாக குற்றமற்றவையாக உள்ளனவா என்பதை காணும்படி அவற்றை அவர் பரிசோதித்து பார்க்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு க்ஷண பொழுதும் காவல் செய்து ஒவ்வொரு க்ஷண பொழுதும் நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார் அல்லது ஒவ்வொரு க்ஷண பொழுதும் நம்மேல் கிருபையை பொழிந்தருளுகிறார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒவ்வொரு க்ஷண பொழுதும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஏசாயா 27:3. நம்முடைய தேவன் இவை எல்லாவற்றையும் நமக்காக ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் செய்கிறார்? கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:51 என்னும் இந்த ஒரே ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை நிமித்தமாகவே அவர் அவ்வாறு செய்கிறார். ஆமென்.